ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ஆடி பெருக்கில் ஆடி கழிக்கும் வைகை வெள்ளம் கொண்டாட, தாலி சரடு காவல் இருக்க வாழுகின்றேன் நன்றாக. மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் மங்கள மங்கை மீனாட்சி. மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் மங்கள மங்கை மீனாட்சி. நெஞ்சம் ஒருவன் சொந்தம் என்றாள் தேவி எங்கள் மீனாட்சி. மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் மங்கள மங்கை மீனாட்சி. மங்கள மாலை ஒன்று வேண்டுமென ஏற்றி வைத்தேன் தீபம். பொங்கிய வைகை தேவி உன்னருளில் தோன்ற வேண்டும் காலம். வைகையின் கரைகள் இரண்டு நல்ல வாழ்வில் இணையும் இரண்டு. அங்கையர் கண்ணியின் தேவி உன்னருளில் அடைவேன் பொன்வேலி. மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் மங்கள மங்கை மீனாட்சி. மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் மங்கள மங்கை மீனாட்சி. நெஞ்சம் ஒருவன் சொந்தம் என்றாள் தேவி எங்கள் மீனாட்சி. மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் மங்கள மங்கை மீனாட்சி. 2025 ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் கும்பராசியிலே பிறந்த மாத ரசிகர்களுக்கு. உங்களுடைய இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு துவக்கம் பொதுவாகவே கொஞ்சம் அமர்க்களமாகத்தான் இருக்கிறது. பொதுவாக கும்ப ராசியில் பிறந்த பெண்களை துன்பராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கும்பராசியில் பிறந்துட்டு அவ்வளவு சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டு வருகின்ற உங்களுக்கு இந்த ஆண்டும் துவக்கம் என்பது உங்களுடைய ராசி நாயகனோடு சுக ஆதிக்கம் பெற்ற, அதாவது 4க்கும் 9க்கும் கேந்திர கோணத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரே கிரகமாக விளங்கும் சுக்கிரன், அவர் சுகத்துக்கு அதிபதி. அந்த சுகத்துக்கு அதிபதியானவர் உங்கள் ராசி நாயகனோடு உங்கள் வீட்டிலே குடியிருக்கின்றார். இது என்ன அப்படின்னு சொன்னால், ஆரம்பமே கொஞ்சம் அசத்தலாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அதள பாதாளத்திலே இருந்து வேதனைகளை அனுபவித்து கொண்டு வரும் உங்களுக்கு இந்த ஆண்டின் துவக்கத்திலே ராசி நாயகனோடு சுக்கிரனும், 2ஆம் இடத்திலே மீன ராகுவும், 4ஆம் இடத்துல வக்கர வியாழனும், 6ஆம் இடத்திலே வக்கர செவ்வாயும், 8ஆம் இடத்திலே கன்னி கேதுவும், 11ஆம் இடத்திலே சூரிய சந்திராள் புதனும் இருக்கின்றார்கள். இதனுடைய தாக்கம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், கற்பனைக்கும் எட்டாத ஒரு அற்புத சுகத்தை குறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மலர்ந்திருக்கிறது பெண்களுக்கு. கும்பராசியிலே பிறந்த பெண்களை இனி இன்ப ராசிக்காரர்கள், இன்பராணி, துன்பராணி அல்ல இன்பராணி என்று போற்றக்கூடிய அளவிற்கு இந்த ஆண்டு விளங்குகின்றது. ராசி நாயகன் ராசியிலே ஆட்சி மூலத்திரிகோணமாக ஏறிய நிலையில் அவர் 15/3/2025 புரட்டாதி 1ஆம் பாதத்தில் தான் பிரவேசிக்கின்றார். மீன ராசிக்கு செல்லவில்லை. உங்கள் ராசி நாயகன் உங்களுடைய ஜென்மத்திலே யோகச்சனியாகத்தான் இருக்கின்றார். காரணம், சுகதுக்கங்கள் என்பதை பொறுத்தமட்டில் பல்வேறு கிரக காரணங்களால் ஏற்பட்ட விளைவுகள் தான் உங்களை அலக்களித்து தாக்குதல் பண்ணி இருக்கும். சில பேருக்கு மாமனார் மாமியார் துன்பங்கள், சில பேருக்கு அத்திம்பேருடைய துன்பங்கள் துயரங்கள், கொழுந்தியார் நாத்தனார் மச்சனரு, இந்த மாதிரியாக பல வகையிலும் துன்பம். சில குடும்பத்தில் பெண்களுக்கு கணவனாலேயே படாத பாடு பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றீர்கள். சொல்லுன்னா துயரம், வெளியில் பேச முடியாத அளவுக்கு சில குதர்க்கங்களாக சில துன்பங்களை கணவனால் அனுபவித்து கொண்டு வருகின்ற உங்களுக்கு இந்த ஆண்டு துவக்கத்திலேயே கணவன் சீர்திருந்தக்கூடிய ஒரு அளவிலே ஆண்டு பிறந்திருக்கின்றது. அதாவது உங்களை பொறுத்த மட்டில் கும்பராசியிலே பிறந்த துன்ப ராணிகள் இன்ப ராணிகளாக காட்சி கொடுக்கக்கூடிய அளவிற்கு கிரகசாரங்கள் அமைய பெற்றிருக்கின்றார்கள். சுக்கிரனும் சனியும் பொதுவாக
காதலன் காதலி போல அப்படின்னு சொல்லுவாங்க. காதலன் காதலி போல, கணவன் மனைவி போல என்பதை விட காதலன் காதலி அப்படிங்கும்போது அந்த மரியாதை எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த கல்யாணம் பண்ணுற வரைக்கும் பாருங்க, பெண்களை வந்து ஆண்கள் அவ்வளவு போற்றி துதிபாடி அது செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தாலி கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாதிரி தான் நிறைய குடும்பங்கள் பெண்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றதை பார்க்கின்றோம். இப்போ அதனால தான் சொன்னேன், சுக்கிரனும் சனியும் ஜென்ம ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே காதலன் காதலியும் போல அங்கே சனியும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு 2 பேருக்கும் 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரித்து இருக்கின்ற காரணத்தினால அந்த துன்பங்களெல்லாம் உடைபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டிலே கிடைத்திருக்கின்றது. அப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம இனி பார்க்கலாம். ராசி நாயகன் ஜென்ம யோகச்சனியாக வீற்றிருக்கின்றார். அவர் 15/3/2025 சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து விடுபட்டு, அதாவது ராகுவின் சாரத்திலிருந்து விடுபட்டு, ராகுவின் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது பல இன்னல்கள், மறைமுகமான தொல்லைகள், துயரங்கள் வந்து சேர்ந்திருக்கும். குறிப்பாக அவிட்ட நட்சத்திரம் புரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு அவ்வளவாக அட்டாக் பண்ணியிருக்காது. சதயத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக பாதிச்சிருக்கும். குறிப்பாக அந்த பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய இயல்பான சுகம் கூட தடைபட்டு போயிருக்கும். இயல்பான தாம்பத்திய சுகம் கூட மொத்தத்தில் தடைபட்டு போயிருக்கும். வேதனையின் விளிம்பில் இருக்க வேண்டும். ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் என்ற கணக்கில் ஓடிக்கொண்டு இருக்கின்றீர்கள். குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக நீங்கள் ஓடுகின்ற ஓட்டம், அந்த ஓட்டத்திற்கு ஒரு தடை போட்டு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இங்கே சுக்கிரனும் சனியும் ஒன்றிணைந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க. ஆகையினாலே இந்த ஆண்டு 16/3/2025 முதல் உங்களுடைய உங்களுடைய துக்கங்கள் சுகங்களாக மாறும். கற்பனைக்கும் எட்டாத அற்புதமான சுகங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பாக மலர்ந்திருக்கின்றது. இதுக்கடையில் ராகு கேது பயிற்சி ஆயிடுவாங்க, குரு பயிற்சி ஆயிடுவார். அந்த ராகு பயிற்சியாகி உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. வந்தவரை அந்த குரு பார்ப்பார். கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் கழிஞ்சு அவரும் பயிற்சி ஆயிடுவார். பயிற்சியாகி சனியையும் ராகுவையும் குரு 5ஆம் இடத்திலிருந்து பார்ப்பார். ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு சொர்க்கமாக விளங்கக்கூடிய ஒரு ஆண்டாக விளங்கும். ஆக உங்களுடைய அந்த அடிமட்டத்தில் இருந்து வந்த உங்களுக்கு உயர்ந்த செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து இவைகள் கிடைக்கக்கூடியதாக அமைந்துவிடும். இவ்வளவு நாளும் குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. இந்த ஆண்டு நீங்கள் மற்றவங்கள குட்டலாம். அந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு வந்து பவர் வந்து விட்டது. சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார் இல்லையா? ஆகையினால சனிக்கு வந்து ஒரு கம்பீரம். அந்த மாதிரி காதலி பக்கத்தில் இருக்கும்போது காதலனுக்கு அவ்வளவு வெயிட் இருக்கும், அந்த ஒரு தில் இருக்கும். அதனால் இந்த ஆண்டில் அந்த சனி வந்து உங்களுக்கு அமோகமாக யோகத்தை அள்ளி தருபவராக விளங்குகின்றார். அடுத்தபடியாக 12ஆம் இடத்துக்குரியவன் 1ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்ததனால, அதாவது 12ஆம் இடத்துக்குரியவன் இப்போ 4/9க்குரியவனோடு சேர்க்கைப்பட்டதனால சுகங்கள் தங்கு தடையின்றி கிடைக்கும். தடைப்பட்ட சுகம் வலுவாக கிடைக்கும், அற்புதமாக கிடைக்கும். அது புதிய கோணத்திலேயும் கிடைக்கக்கூடியதாக அமைந்துவிடும். ஆகையினால் அயனசைன போக பாக்கியம், உண்ண உடுக்க படுக்க தூங்க கணவன் சல்லாபம் இவைகள்லாம் மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் கிடைக்கும். ஒரு லௌகீகம் தலைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கின்றது. அதே போல 2/11க்கு அதிபதியாகிய குரு பகவான் இந்த ஆண்டும் துவக்கத்தில் 1/1/2025 காலையில் பார்த்தோம்னா வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள், அந்த கூட்டங்களில் மத்தியில் வந்து குரு பகவான் வந்து ரிஷபத்தில் தான் இருக்கிறார். ரிஷபத்தில் வக்கரத்தில் இருக்கார். வக்கரத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து வலிமை அடைந்து விட்டவராக இருக்கின்றார். ராகுவுக்கு அப்போ அந்த வலிமை இறங்கிவிடும். ஆக 2ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு குடும்பத்தை வந்து ரொம்ப சிரமப்பட்டு இழுத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது அந்த சிக்கல் வந்து விலகி குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு செலுத்தக்கூடிய, சிரமமின்றி குடும்பத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்கே வழங்குகின்றார் அந்த வக்கிர குரு. இப்போ தனம் குடும்பம் வாக்கு வந்து இப்போ தங்கு தடையின்றி கிடைக்க வரும். லாபங்கள் பெருகத் தொடங்கும். குடும்பத்தில் வந்து கணவன் சீர்திருத்தமாகி, கணவன் சீராகி
அவருடைய வருமானம் பெருகத் தொடங்குகின்றது. அந்த மாதிரியாக அமைகின்றது. அதே போல வருமானம் பெருகும் பொழுது அந்த நானாவித சுகங்களும் கூடவே சேர்ந்து வரும். மாமன் மாமி தொல்லைகள், இந்த சம்பந்தப்பட்டவருடைய தொல்லை துயரங்கள் எல்லாம் விடுபடக்கூடிய காலகட்டம். காரணம், அந்த 11ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்குரிய சூரியனோடு சந்திரனும் புதனும் சேர்ந்தே இருக்கிறாங்க. ஆகையினால அந்த கணவன் சம்பந்தப்பட்டவருடைய பிரச்சனைகள் ஓய்ந்து விட்டது. இனி உங்களுக்கு மங்களமாக விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவர்களால் ஏற்பட்ட தொல்லை துயரங்களிலிருந்து விடுபட்டு வந்து விடுவீர்கள். அடுத்தபடியாக அந்த 3க்கும் 10க்கும் உடைய நாயகனாகிய செவ்வாய், இவர் தேவலோக சபையில படை தளபதின்னு பேர். இந்த படை தளபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல கடன் சத்துரு நோய் என்ற வீட்டில் போய் வக்கரிச்சு உட்கார்ந்துருக்கிறார். நீச்சமாகி வக்கரிச்சு உட்கார்ந்துருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு தைரியம் பிறக்கின்றது. இது வரைக்கும் அந்த குடும்ப கௌரவம் சொல்லியே நீங்கள் குறிஞ்சிட்டீங்க. கடைசி வரைக்கும் புரிஞ்சிட்டீங்க. இந்த ஆண்டு உங்களை உயர்த்தி காட்டக்கூடிய வகையிலே 3ஆம் இடத்துக்குரியவன் செழிப்பாக வக்கரம் பெற்று விட்டான். குருவும் வக்கரிச்சிட்டாரு, செவ்வாயும் வக்கரிச்சிட்டாரு. ஆகையினால குனிய கொட்டுப்பட்டு வந்த நீங்க, அதாவது எல்லாரும் கொட்டினாங்க, நீங்க குறிஞ்சுக்கிட்டே வந்தீங்க. இப்ப தலையை தூக்கி பார்க்கும்போது எல்லாரும் பஞ்சாப் பறந்துட்டாங்க. நீங்க எங்க கொட்ட பார்த்த பார்வையிலே எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இனி எங்க அவங்கள போய் நீங்க தாக்க? அவ்வளவுதான், எல்லாமே அங்கங்க ஆஃப் ஆகி கிடக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆண்டு. தைரியம் மிகச்சிறப்பாக இருக்கும். மனோதைரியம் தான் இப்போ முக்கியங்க. மனோதைரியம் மிகச்சிறப்பாக விளங்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கைகள் கிடைக்கும். நல்ல ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏன்னா 3ஆம் வீடு வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலே, 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல குரு வலுவாக வக்ரமாகி இருக்கின்ற காரணத்தினாலும் அவர்கள் மூலமாகவும் தன செழிப்பு, தன வரவுகள் சிறப்பாக அமைந்து காணப்படும். ஆக உங்களுக்கென்று தனிப்பட்ட வகையில் சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே விளங்குகின்றது. நீங்கள் சுயமாக எதுவும் செய்யணும்னு சொல்லி தாராளம் செய்யலாம். 15/3/2025 பின் தாராளமாக அதை தொடங்கலாம். அதே போல போக்குவரத்தும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு பயணத்தினால் நன்மைகள் கிடைக்கும். நன்மைகள் ஒட்டிய சில தகவல்களும் கிடைக்கும். ஆகையினாலே வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மிகச் சிறப்பாக விளங்கும். அந்த 3ஆம் இடத்தை கொண்டுதான் தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறதை அதைத்தான் வச்சு சொல்லணும். அந்த தாம்பத்திய சுகம், விடுபட்ட தாம்பத்திய சுகம் நீச்சமாகி அப்படியே போயிருமோ அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது செவ்வாய் வக்கரிச்சிட்டார். அதே போல சனி ராகுவின் சாரத்தை விட்டு விலக போறார். குருவின் சாரத்துக்கு போப்பாரு. அப்பயும் அவர் ஆட்சி மூல திரிகோணமாக தான் இருப்பார். அவர் ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு சுகம் பெருகும். அதைத்தான் கற்பனைக்கு எட்டாத அற்புத சுகத்தை, வல்லிய சுகத்தை பெறக்கூடிய ஆற்றல் இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்றது. இந்த 3ஆம் இடத்துக்குரியவன் நீச்சமாகியே போயிடாமல் அவர் வக்கரிச்சிட்டார். அதே சமயத்தில் 10க்குடையவன் 6ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டவைகள் இப்பொழுது பிரச்சனைகள் விலகி அவைகளில் தெளிவு கிடைக்கும். பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் தான் வரவுகள் தடை ஏற்படும். இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிட்டா அந்த தடைகள் விலகி வருமானம் தேடி வரும். ஆக உழைப்பு உங்களுக்கு அதிகமாகும். ஊதியம் சிறப்பாகவே கிடைக்கும். என்ன தொழில், என்ன வியாபாரம் செய்ய விரும்புகிறீர்களோ அதில் மிகச்சிறந்த வரவுகளை பெற முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கடினமாக இருந்து கொண்டிருந்தீர்கள். இந்த குடும்ப சூழ்நிலையை கணக்கிட்டு வேற வழி இல்லாமல் செய்யக்கூடிய அட்டூழியங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு பம்மி போய் கிடந்தீங்க. இந்த ஆண்டுல நீங்களே துணிந்து விட்டீர்கள். ஒன்று இல்லை அப்படிங்கிற கணக்குக்கு வந்தாச்சு. ஆகையினால் இப்போ எதிராளி மடங்குகின்றான். ஏன் 3ஆம் இடத்துக்குரியவன் தான் வக்கரிச்சிட்டார்ல. ஆகையினால துணிந்து விட்டீர்கள். வர்றது வரட்டும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப துணிந்தவனுக்கு எதுவுமே துக்கம் இல்லை. அந்த கணக்கில் உங்களுடைய துணிச்சல் பாராட்டுவதற்குரியதாக அமைந்து விடுகின்றது. ஆகையினாலே உத்தியோக பணி சுமை குறையும். மேலிடத்திலிருந்து உங்களுடைய திறமைக்கு வரவேற்பு கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்திலே இருந்து வந்த முடக்கம் விலகி புதிய கோணத்தில் நீங்கள் அந்த தொழிலை சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் கிடைக்கின்றது. ஆகையினாலே 3/10க்குரிய நாயகன் 6ஆம் இடத்திலே நீசமடைந்து வக்கரமிக்கின்ற காரணத்தினால ஃபண்டமெண்டல் என்பது இப்ப சுமூகமாக தொடங்கிவிடும். நல்ல வரவேற்பு கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். 4/9க்கு அதிபதியாகிய சனி என்ற கிரகம் ராசியிலே இருக்கின்றான். பொதுவாக சுக்கிரன் எந்த ராசியிலே, அந்த ராசிக்காரங்க ராசியில சுக்கிரன் இருந்தார்னாலே கொஞ்சம் சொகுசி தான்.
கொஞ்சம் அடுக்கடுக்கான சுகங்களை பெறக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. அது சனியோடு சேர்ந்து விட்டால் இன்னமும், அதாவது சர்க்கரை பந்தலிலே தேன்மாறி பொழிந்தது போல நல்ல சுகத்தை பெறக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த ஆண்டிலே மறந்திருக்கின்றது. புதியவர்கள் தொடர்பு வலுவடையும், புதிய நட்பு மேலோங்கும். அந்த நட்பினால் உங்களுடைய குடும்பம் முன்னேற்றம் பெறும். கார், வசதி, பங்களா இவைகளை பொறுத்தமட்டில் நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கப் பெறுவீர்கள். தாய் நலம் பெறுவாள். தாய் மூலமாக வரவேண்டிய அந்த தாய் சீதனம், தாய் வழி சீதனம், தாய் வீட்டு சீதனம்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்னதான் கோடிக்கணக்கில் ஒரு பெண்ணுக்கு சொத்து இருந்தாலும், கணவன்கிட்ட சொத்து இருந்தாலும், தாயிட்டிருந்து வரக்கூடிய ஒரு 100 ரூபா, அந்த ஒரு 50 ரூபா கிடைச்சா கூட அது ஒரு பெருமையாக, ஒரு சந்தோஷமாக அந்த பெண் நினைப்பாள். எப்பயுமே தாய் வீட்டு சீதனம் தான் அவளுக்கு மலை போல சுகத்தை உண்டு பண்ணும். இந்த தாய் வீட்டு சீதனம் இப்பொழுது உங்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள். தாய் நலம் பெறுவாள். தாய் நல்லா இருந்தால் தானே ஏதாவது கிடைக்கும். அவள் நலம் பெறுவாள். அவள் மூலமாக சில வரவுகள் உண்டு உங்களுக்கு. அதே போல வீடு வாசல் வாங்க வேண்டும் என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். செப்டம்பர், அக்டோபர், அதாவது தீபாவளிக்கு பின்ன உங்களுக்கு ஏதாவது ஒரு சென்ட் இடமாவது கையகலப்படுத்தக்கூடிய, உங்கள் பேருக்கு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மினிமம், நான் சொல்கிறது மினிமம் ஒரு சென்ட். அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். அந்த அளவுக்கு யோகம் இருக்கிறது. நாலுக்குடையவன் 1ஆம் இடத்துல சனியோடு கூடியிருக்கிறான் இல்லையா, அது ஒரு பெரிய யோகம். அது லக்னேசனோடு நட்பு கிரகமாக விளங்கக்கூடிய சுகாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்ந்திருக்கிறது தான் பாக்கியம். நீங்கள் செய்த புண்ணியம் அது கிடைக்கின்றது. அதே போல் 5ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆகையினால் வலுவாகின்றது. 4ம் 5 கூடையவர்கள் வலுத்திருக்கின்ற காரணத்தினாலே சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பாகவே மலர்ந்துவிடும். ஒரு காணி நிலத்தில் வீடு கட்டணும்னு நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக தீபாவளிக்கு பின்ன அது கட்டக்கூடிய வாய்ப்பு தொடங்கிவிடும். நிலபுலன்கள், கட்டடங்கள் இவைகள்லாம் தீபாவளிக்கு பின்ன, இந்த ஆண்டில் தீபாவளிக்கு பின்ன அது நடக்கும். குறிப்பாக என்னுடைய கணக்குப்படி செப்டம்பர்லேருந்தே அந்த யோகம் தொடங்கி விடுகின்றது. அதனை அடுத்தபடியாக இப்போ சனி தசை, சனி இப்போ 7.5 சனி நடக்குது அப்படின்னு சொன்னால் 7.5 சனினே நீங்கள் நினைக்கப்படாதுன்னு கும்பராசிக்காரங்களை சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே. உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். 7.5 ஜென்மச்சனி யோகச்சனின்னு வச்சுக்கோங்க. 7.5 யோகச்சனி அப்படி வச்சுக்காங்க. அதெல்லாம் பொங்கு சனி அப்படின்னு கூட நீங்கள் பேசலாம். நமக்கு நடக்கிறது பொங்கு சனி, குறைக்காது, எதையும் கெடுக்காது. சில சோதனைகளை கொடுத்திருப்பார். அந்த சோதனைகள் உண்மையான நண்பன் யார் அப்படிங்கிறத காட்டி கொடுப்பதற்காக சில எக்ஸாமின் பண்ணியிருப்பார். எக்ஸாமின் கொடுத்து இவன் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறத யோக்கியத்தையை காட்டியிருப்பார். இவன் யோக்கியதை அவ்வளவுதாமா, நீ நம்பி ஏமாந்துராத அப்படிங்கிறதுக்காக காட்டியிருப்பார். சில நண்பிகள் உங்களை தூபம் போட்டு உங்கள்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். வெடிச்சதெல்லாம் பாலுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கப்படாதுங்கிறதை அந்த உங்களுடைய ராசி நாயகன் உணர்த்துவதற்காக சில அந்த பரீட்சை வச்சு பண்ணியிருப்பார். அந்த பரீட்சை தான் உங்களுக்கு சுடுதே அப்படின்னு இருப்பீங்க. அந்த சூடு பட்டா தான் உங்களுக்கு தெரியும். விளக்க தொடக்கூடாதுன்னு சின்ன பிள்ளைகிட்ட சொன்னோன்னா கேட்காது. ஒரு தடவை விட்டணும். தொட்டுட்டு அப்படிங்கும் இல்லையா, அதுக்கப்புறம் பக்கத்துலேயே போகாது. நீங்கள் தொடாதுன்னா அதுக்கப்புறம் அங்கே தான் போய்கிட்டு இருக்கும். அது எப்பயுமே எதை வேண்டாம்னு சொல்கிறோமோ அங்கே தான் மனம் நாடும். அப்போ ஒரு தடவை விட்டுறணும். போய் பக்கத்தில் போய் தொட்டுருச்சு அப்படின்னு சொல்லி, இது அந்த காலம் பழைய பழமொழி. ஏன்னா அந்த அறிக்கை லைட்டில் தான் கிளாஸை மாட்டி லைட்டு பொருத்தி வச்சுருப்பாங்க. கீழே தரையில் இருக்கும் அந்த லைட்டு. சில சமயம் வீடுகளில் தொங்கிக்கிட்டு இருக்கும். இந்த கீழே உள்ள விளக்க போய் சின்ன பிள்ளைய தவந்து போய் தொட முயற்சி பண்ணணும். சில விட்டில் பூச்சிகளும் அதைத்தான் சுற்றியே பறந்துக்கிட்டு இருக்கும் அந்த வெளிச்சத்துக்காக. அதே போல் நம்ம பெத்த குழந்தைய அந்த மாதிரி போய் தொட முயற்சிக்கும். ஒரு தடவை தெரியாமல் போய் தொட்டாலும் இல்லை, நம்ம தெரிஞ்சே போய் தொட்டால் தான் அது கேட்கும் அப்படின்னு விட்டோம்னா, தொட்டோடனே கூப்பாடு உண்மையாக கூப்பாடு, அதுக்கப்புறம் போய் தொட. அதுக்கு என்ன, அதுதான் சனி. நம்ம அந்த இடத்துல நம்ம சனியின் போல நினச்சிடக்கூடாது. அந்த பிள்ளை நம்ம அதை விட்டால் தான் அதுக்கு உண்டான உண்மை தெரியும். அதுபோல் சில நண்பர்களை உங்களை நீங்கள் நல்லது செய்யாத நண்பர்களை நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பதை அவங்களுக்கு காட்டுவதற்காக சனி பகவான் சில நாடகங்களை நடத்தி உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக நாடகங்களை போட்டு காட்டியிருப்பார். அதெல்லாம் திருவிளையாடல்.
உங்கள் நாயகன் உங்களுக்கு திருவிளையாடல் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு புத்தியை புகட்டணும் அப்படின்னு இருக்கும். அதனால் அதிலிருந்து தெளிவடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் வழங்குகின்றார். இதை 7 சனியை போட்டு கவுத்திருச்சு அப்படின்னு கூடாது. ஒரு தடவை அந்த டைம் நடந்துச்சுன்னா அது நீங்கள் உஷாராயிருவீங்க இல்லையா, இனிமேல் அந்த ஆளை நம்பக்கூடாது, அவளை நம்பக்கூடாது அப்படின்றீ. அதுக்காகத்தான். அது உங்களுக்கு தெரிய மாட்டேக்கு. சில பேர் நண்பர்கள், முக்கியமான நண்பர்கள் சொல்லி பார்ப்பாங்க, நீங்கள் கேட்க மாட்டீங்க. கேட்காம போய் விழுந்ததுனால ஏற்பட்ட சிக்கல், அது நம்பிக்கை துரோகமாகவும் அது நடந்திருக்கும். நீங்கள் எதையுமே ஓகே ஓகேன்னு சொல்லி அவங்க சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கும்னு நினச்சி நீங்கள் உள்ள நுழைஞ்சிட்டீங்க. அது பசுத்தோல் போர்த்திய புலி, அது உங்களை கண்டுபிடிக்க முடியல உங்களால். அதனால் சில விஷயங்கள் அப்படி நடந்திருக்கும். இவைகள் இனிமேல் உங்களுக்கு அந்த அனுபவங்கள் பட்டதனால எதிலும் ஏமாறாமல் புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அடி எடுத்து வைக்கக்கூடிய சனி பகவான் உங்களை எல்லா இடத்திலிருந்தும் காப்பாற்றுவார். பொதுவாக ஆண்டுக்கு ஒரு முறை திருநள்ளாறில் போய் அந்த தர்பரேணீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவரை கெட்டியாக பிடிச்சிக்கங்க. கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் வராது. அவர் தான் உங்களுக்கு பொறுப்பு. உங்களுடைய ஆன்மாவுக்கும் உங்களுடைய உடலுக்கும் உங்களுடைய உடைமைக்கும் அனைத்தனைக்கும் அவர் தான் பொறுப்பு. அவரை போய் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்க்கையில் என்றைக்கும் சறுக்கி விழ மாட்டீர்கள். எப்பேற்பட்ட சிக்கலையும் உடைத்து வெளியே வந்து விடுவீர்கள். வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாயகன்தான் ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாறு அந்த ஸ்தலம். ஆக அந்த மாதிரி செய்யுங்க. ஆக தீபாவளிக்கு செப்டம்பர்லேருந்து அந்த யோகம் தொடங்கிறது. சில பல யோகங்கள்லாம் கைகூடி வர தொடங்கிவிடும். நீங்கள் நினைத்தது போல காரியங்கள் நடக்க தொடங்குவது செப்டம்பர் முதல். குறிப்பாக இப்பிலிருந்தே தொடங்கும். அதாவது 16/3/2025 உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். 9க்கு அதிபதி 1ஆம் இடத்துல சனியுடன் கூடியிருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் செய்த பாக்கியங்கள், முந்தைய ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கள் பாக்கியங்கள் எல்லாம் இந்த ஆண்டு முதல் அறுவடை செய்யக்கூடிய கட்டம். எவ்வளவோ இழந்தாச்சு, இனி என்ன இழக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும் உங்களுக்கு. பகவான் உங்களை பக்கத்திலேயே தான் இருக்கார். உங்களை அரவணைச்சுட்டே தான் இருக்கார். ஆகையினால எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிட மாட்டார். கைப்பிடிச்சே கூட்டிட்டு போகிறார். நீங்கள் கையை உருவினாலும் அவர் கையை பிடிச்சிக்கிட்டுறார். ஆக உங்களுக்கு பாதுகாப்பு அவர் அருமையாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். எந்த வகையிலும் நீங்கள் வீழ்ச்சி அடைய முடியாது. 5ஆம் இடத்துக்குரியவன் 11ஆம் இடத்தில் லாபத்தில் இருக்காரு. 7ஆம் வீட்டோனோடு கூடியிருக்கின்றார். 6ஆம் வீட்டோனோடும் கூடியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 5, 6, 7, 8 நாயகர்கள் 3 பேரும், சூரிய சந்திரன் புதன் 3 பேரும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த கணவனுக்கும் ஏற்பட்ட கடன்களெல்லாம் இந்த ஆண்டிலே முற்றிலும் விலகிவிடும். தொழில்துறையிலே முன்னேறக்கூடியவராக வருவார். வியாபாரத்தை பெருக்கம் செய்யக்கூடியவராக வருவார். எல்லாம் உங்களுடைய கருணை தான். உங்கள் கருணையிலே உங்களுடைய ஆத்துக்காரர் இந்த ஆண்டு ஜெயித்து காட்டுவார். ஏற்கனவே பல பேரை உங்களை போல அவரும் பலரை நம்பி ஏமாந்து போயிட்டார். கெட்ட நண்பர்கள் சகவாசங்கள் அவரை அந்த மாதிரி ஆக்கிருச்சு. நீங்கள் இழந்தது 100 ரூபாய்னா அவர் இழந்தது 10,000 ரூபாயா இருக்கும். 100க்கும் 10,000த்துக்கு எவ்வளவு வித்தியாசம். அந்த அளவுக்கு அவர் தோல்வி அடைஞ்சிருப்பார். தோல்வி அடைந்தவர் துவண்டு விடாமல் பார்த்து கொண்டு வந்தீர்கள். இந்த ஆண்டிலே உங்களுடைய கைத்துணையோடு அவர் நல்ல நிலைமைக்கு வந்து விடுவார். அடுத்தபடியாக அந்த 6 கூடையவன் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலே கணவனால் ஏற்பட்ட கடன்கள் இந்த ஆண்டிலே அடைந்துவிடும். 8ல் கேது. சுமங்கலி பாக்கியம் என்பது சில பேருக்கு ரொம்ப சங்கடமாக இருந்திருக்கும். ரொம்ப சோதனையாக இருக்குதே அப்படின்னு. அந்த சோதனைகளை எல்லாம் உடைத்து குரு பகவானுடைய அருளால் சுமங்கலி பாக்கியம் திவ்யமாக கிடைக்கும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடிய அளவிலே இந்த கிரக கூட்டங்கள் அமைந்திருக்கின்றார்கள். ஆகையினாலே உங்களுடைய நிலைமை நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய உங்களுடைய நிலைமையிலே சொத்து சுகங்களை சேர்த்து காட்டக்கூடியவர் தான் இந்த சனி பகவான், சுக்கிர பகவான். 1995 நிறைய பேர் அடிபட்டிருக்கிறாங்க. 2005, 2015, 2025. இப்போ இந்த 2025 கிட்டத்தட்ட, அதாவது 95, 2005, 2015, 2025 கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள். தோல்வி மேல் தோல்வி, நம்பிக்கை. எப்படி இதில் ஜெயிச்சிடலாம் அதில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பி 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 தாண்டி வந்துட்டீங்க. இப்பொழுது உங்களுக்கு இறைவன் பக்கத்துணையாக இருக்கின்றார். ஆகையினாலே நீங்கள் கடைசி கட்டத்தில் நிற்கிறீங்க. உங்களை கீழே உள்ள விழுந்துராமல், அதல பாதாளத்தில் விழுந்துராமல் கை தூக்கி காப்பாற்றிடுறார்.
காப்பாற்றுவதோடு மட்டுமல்ல, உங்களை உயர்ந்த நிலையிலே வைத்து அழகு பார்க்கின்றார் ஈஸ்வரன். அந்த மாதிரியான ஒரு ஆண்டு. சரி, இனி வரிசை கிரமமாக அந்த கிரக கூட்டங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்த பலன்களை பற்றி சுருக்கமாக பார்த்துடலாம். அந்த உங்கள் ராசியில் சனி இருக்கின்றார். ஆகையினாலே கௌரவம் உயரத் தொடங்கும். அவர் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார். அந்த ஆட்சி மூலத்திரிகோணமாக இவ்வளவு நாளும் இருக்கத்தான் செஞ்சார். சுக்கிரன் கூட இல்லை, இப்போ கூட சுக்கிரன் இருக்கிறார். இப்போ கணவன் மனைவியும் சேர்ந்து, இல்லை காதலனும் காதலையும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தால் அதுக்கு ஒரு மரியாதை, அதுக்கு ஒரு ரசனை. அந்த ரசனையின்படி இந்த ஆண்டு உங்களுக்கு கௌரவம் மிகச்சிறப்பாக விளங்கும். ஒன்று கூடல் ஏற்படும், பிரிந்தவர்கள் சேருவார்கள், சேர்ந்தவர்கள் சுகத்தை தூக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மலர்ந்திருக்கின்றது. ஆகையினாலே கௌரவம், விட்டு போன கௌரவங்கள் எல்லாம் சேர்ந்து வரும். எப்பயுமே சேர்ந்தவங்க பிரிஞ்சாங்கன்னு சொன்னால் கௌரவம் விலகி போயிடும். என்னதான் நம்ம சொத்து சுகத்தோடு இருந்தாலும் பிரிந்தவர்கள் கூடினால் யோகம். அதான் உண்மையான யோகம். அனுபவிக்கணும் இல்லையா? அனுபவிக்கிறது தான் இந்த சம்பாத்தியமே. ஆக அந்த அனுபவிக்கக்கூடிய பாத்தியத்தை இந்த சேர்க்கைகள் கொடுக்கின்றது. சுக்கிரன் லக்கணத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் அழகு, வசீகரம். ஏற்கனவே சும்மாவே நீங்கள் அழகாத்தான் இருப்பீங்க. இதில் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பேரழகி பெட்டகமாக விளங்குவீர்கள். அடுத்தபடியாக 2ஆம் இடத்துல உள்ள ராகு இப்போ கப்சிப்புன்னு இருக்கிறார். இந்த 2ஆம் இடத்து ராகு குடும்பத்தை ஸ்தம்பிக்க வச்ச காலங்கள் கழிந்து 2ஆம் இடத்துக்குரிய வீடு கொடுத்தவன் 4ஆம் இடத்துல வக்கரிச்சு உட்கார்ந்துருக்கிறதுனால அவர் இப்போ ஆஃப் ஆயிட்டார். ஆகையினாலே குடும்பம் சீரடையும், சுபத்துவம் அடையும், யோகத்தை பெறும், வருமானங்கள் கூடும், பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு கட்டமாக அமையும். பிள்ளைகளுக்கு வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம் நீங்கள் வழங்குவீர்கள். அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும். வருமானம் வந்தால் தானே பிள்ளைகளையும் சந்தோஷமாக வச்சுக்கிடலாம். அதுபோல் அதே போல் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சுபகாரியங்கள் இந்த ஆண்டிலே நிறைவேற்றி விடுவீர்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய சீதன பாக்கிகள் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் இப்போ இந்த ஆண்டில் சமர்ப்பித்து விடுவீர்கள். அடுத்தபடியாக 4ஆம் இடத்துல குரு வக்கரிச்சு உட்கார்ந்துருக்கிறார். கும்பராசியில் பிறந்த பிள்ளைங்க இந்த ஆண்டில் கல்வி கொஞ்சம் டல்லாக இருந்தது போக இந்த ஆண்டில் கொடிகட்டி பறப்பாங்க. படிப்பில் தூள் கிளப்பிடுவாங்க. எப்படிப்பட்ட தேர்வானால் அசாத்தியமாக தைரியமாக தாண்டிடுவாங்க, வெற்றி பெறுவார்கள். குரு 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் கல்விக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுது. அதுவும் போக வக்கரத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்கிறதுனால அருமையாக பாஸ் பண்ணிடுவாங்க. எந்த தேர்வானாலும் வெற்றி நிச்சயம். அதே போல் சுகபோகம் என்பது தங்கு தடையின்றி கிடைக்க பெறுவார்கள். இந்த இடத்துல வீடு சௌரியங்கள், வண்டி வாகன சுகங்கள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் வக்கரம் பெற்ற காரணத்தினாலே கடன் சத்துரு நோய் உங்களை விட்டு விலகக்கூடிய ஆண்டு. அந்த 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்ற கேது என்பவர் அந்த மூலவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடம் பெண்களுக்கு அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். மாங்கல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதான் மூலவேர். அதை வச்சுத்தான் ஒரு குடும்பத்துடைய உன்னத நிலையை பெற முடியும். அதுக்கே சோதனையாக இருந்துச்சுன்னா என்ன செய்யறது? மாங்கல்யத்துக்கே சோதனைன்னா என்ன செய்யும்? மாங்கல்யத்தை கெட்டவனுக்கு சோதனை, மாங்கல்யத்துக்கு சோதனை அப்படின்னா ஒரு பெண்ணால் என்னதான் தாங்கிக்கிட முடியும்? அந்த சோதனையிலிருந்து விடுபட்டு அது வலுவடைந்து கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த வக்கர குரு கொடுப்பார். சும்மா இருந்து பார்க்கறது வேற, வக்கரத்தோடு பார்க்கறது வேற. நம்ம சாதாரண ஒருத்தரை பார்க்கறது வேற, புன்சிரிப்போட பார்க்கறது வேற, ஆங்காரத்தோட பார்க்கறது வேற. இந்த பார்வைகளுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அது இப்போ ஒரு வக்கர பார்வை என்பது உக்கர பார்வை. ஆகையினால அது ஒழுங்கா இருக்கே இல்லையா அப்படிங்கிற அந்த மாதிரி அப்படிப்பட்ட பார்வையினால இந்த கேதுவும் கட்டுப்படு விடுகிறார். ஆகையினால மாங்கல்ய பலம் சிறப்பாக இருக்கின்றது. மாங்கல்யத்துக்கு வந்த சோதனைகள் எல்லாம் விலகி விடுகின்றது. அடுத்து 11ஆம் இடத்துல சூரியன். 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே ரொம்ப நல்லதா. எப்பயுமே வருஷம் பிறக்கும் பொழுது பூரா 11 சூரியன் இருக்கத்தான் செய்வார். அவர் கூட யார் யார் இருக்காங்கங்கிறதா முக்கியம். மேலும் இந்த சூரியனோடு புதன் எப்பயுமே கிட்டத்தட்ட அவர் சேர்ந்து தான் இருப்பார், இல்லை பக்கத்தில் இருப்பார். முன்னால் உள்ள வீட்டில், பின்னால் வீட்டில். ஏன்னா அவர் இளவரசன். அவர் அஸ்தமனம் அடையாமல் சூரியனோடு இருக்கணும். அதுதான் முக்கியம். இந்த ஆண்டு துவக்கத்தில் அவர் அஸ்தமனம் பெறவில்லை. ஆகையினாலே உங்களுக்கு பூர்வ புண்ணியம் அள்ளி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டம். எப்பயுமே பாவமும் புண்ணியமும் சேர்ந்து தான் வாழ்க்கை. இந்த பாவமாக செயல்பட்டுக்கிட்டு வந்துச்சு இவ்வளவு காலம், 30 வருஷம். இந்த புண்ணியம் எப்போ தான் வேலை செய்ய போகுது அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்த கட்டத்தில் 30 கழிந்து விட்டது. 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை கெட்டவனும் பாங்க. அந்த 30 வருஷம் கழிஞ்சிருச்சு. ஆகையினால இனி உங்கள் பாதை வெளிச்சம் நிறைந்த பாதை. கணவனும் மனைவியும் அருமையாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அருமையான கட்டம்.
புதனும் சேர்ந்திருக்கிறார். ஊடால சந்திரன் இருக்கிறாரேன்னு சொல்லலாம், ஆறுக்குடையவன் தான். பட்சே 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரிச்சு உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ சந்திரன் கூட வலிமை இங்கே கம்மியாகத்தான் இருக்குது. ஸோ சுகபோகங்கள் தலைப்பீர்கள், நோய் நொடிகள் குறையும், வில்லங்கம் விலகும். உங்களுடைய சுகத்திற்கு தடையாக இருந்த அத்தனை பேருமே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட யோக கட்டம் வந்து விட்டது. இனி உங்களுடைய வாழ்க்கை இன்பம் பெருகத் தொடங்கும். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் இன்பராணி அப்படின்னு சொன்னேன். இன்பராசி, இன்பராசி, துன்பராசி என்பது போய் இன்பராசி, இன்பராணியாக விளங்குவீர்கள் இந்த காலகட்டத்தில். சந்திரன் அவர் சில சளி தொந்தரவு இவைகள்லாம் கொடுத்துக்கிட்டு வந்தார். இனி போக போக சரியாயிரும். வளர்பிறை சந்திரனாகத்தான் இருக்கிறார். வளர்பிறை சந்திரனாகி அவர் அமாவாசை கழிஞ்சு பிரத்தமை துவிதியில் தான் இருக்கிறார். ஆகையினாலே இந்த சளி போராட்டம், அந்த மற்ற உடல் உப்புதல் இது சம்பந்தப்பட்டதிலெல்லாம் உங்களுக்கு தகுந்த மருத்துவம் கிடைக்கப்பெற்று நல்ல ஆரோக்கியம் பெறக்கூடியதாக அமைந்து விட்டது. 5க்கும் 8க்கும் உடையவர் தான் புதன். இந்த புதன் 5ஆம் இடத்துக்குரியவன் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரு. 8ஆம் இடத்துல உள்ள கேது, புதனுடைய ஒரு வீட்டில் கேது இருக்கிறதுனால இப்போ அவர் குருவின் வக்கர குருவினுடைய பார்வையை பெற்றதனாலே குடும்பம் மிகச்சிறப்பாக விளங்கும், ஆனந்தமயமாக விளங்கும். அதான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், கற்பனைக்கு மெட்டாத அற்புதமான சுகத்தை பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு யோக வாய்ப்பு உங்களுக்கு வந்து விட்டது. யோகத்தை அனுபவிங்கள் இந்த ஆண்டு முதல். இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு யோகமாகவே இருக்கட்டும். மீண்டும் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.